ஹலோ மக்களை, நம்ம இன்னைக்கான வெளியில் இதை பற்றி பார்ப்போம்னா, பிக் பாஸில் வந்துட்டு நம்ம அன்சிதா அண்ட் அர்ணவ் அவங்க வந்துட்டு உள்ளே இருக்காங்கங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும். ஏன்னா நானும் நிறைய வீடியோஸ் போட்டு நான் இன்னைக்கு ப்ரோமோ இந்த லைவ் அப்டேட்லாம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ வந்துட்டு என்ன அதில் தோணுதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வெளியில் அவ்வளோ ஒரு க்ளோஸாக இருந்தாங்க, இப்போ க்ளோஸ் ஆகிடல. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்துட்டு வெளியில் வந்துட்டு க்ளோஸாக உள்ளே வரதும், உள்ளேருந்து போகும்போது வெளியில் வந்துட்டு பிரிஞ்சு போகிறதுமா தான் பிக் பாஸ் எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்குது. ஏன்னா சேர்ந்து இருந்ததே கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான். ஏன்னா நம்ம லாஸ்ட் சீசனில் நம்ம ரவீனா அண்டு மணி அந்த கதை எவ்வளோ பாண்டிங்கில் இருந்து எப்படி வெளியில் போயிருந்தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம அர்ணவுக்கும் நம்ம அன்சிதாவுக்கும் நடந்திருக்குது. அந்த இதில் பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு இன்னும் ஒரு பேசிக்க கூட இல்லை, பேசவும் இல்லை. நம்ம அன்சிதா இருக்கிற இடத்துல அர்ணவ் இல்லை, அர்ணவ் இருக்கிற இடத்துல அன்சிதா இல்லை, அன்சிதாவும் ஒரு பேசுறது இல்லை. அர்ணவ் வந்தப்போ கூட நம்ம அன்சிதா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எந்திரிச்சு கூட அவங்க கை கொடுக்கல. ஆனால் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டு வேற ஒருத்தவங்க வந்தப்ப அவங்க வந்துட்டு எந்திரிச்சு ஹக் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் எதனால் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா நம்ம வரும்போது அன்சிதா வந்துட்டு 2 கையை கோத்துட்டு அண்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம கையை கோத்துட்டு 2 பாண்டிங்கும் வந்துட்டு ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நானும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அவங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஸ்டோரி போட்டிருந்ததை வச்சு நான் தெளிவாக அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் இந்த பாண்டிங் அப்படின்ட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஆனால் அவங்க பாண்டிங் எவ்வளோ பிரிவாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அது வந்துட்டு கேமுக்காக அவங்க பிரிஞ்ச மாதிரி இருக்காங்களா, இல்லை அவங்க வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்குதா அப்படிங்கிறத பற்றி நானும் ஃபுல் டீட்டெயிலாக தொலைவிட்டு இருந்தேன். ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச நியூஸ் படி நான் வந்துட்டு இப்போ ஒரு இது நடந்திருக்குது. அது என்னன்னா இப்போ வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன். அண்டு அந்த ஒரு ஆடியோ மட்டும் இப்போ கேளுங்க. I love you, I love you so much. வந்து காமிக்கணுமா அப்படின்னு என்ன வேணா பண்ணலாம். காமிக்கணுமா, என்ன பண்ண போறேன், என்ன முடியுமா அதெல்லாம் பண்றேன். பாக்கணுமா, என்ன பண்ண போற நீ, அதை நான் பண்றேன். அதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? இதெல்லாம் நல்லா இருக்குல்ல அன்ஷி, நீ ஒரு பொண்ணாயிட்டு இன்னொரு பொண்ணோட லைஃப்ல விளையாடாது. ஒரு மாதிரியா இருக்கும். உன்னை என் கையில கிடைச்சா நான் என்ன பண்ண தெரியுமா, அப்படியே அடிச்சு வெட்டி நாய்க்கு போடுவேன். அந்த மாதிரி இருக்கும் மேல. உங்ககிட்ட யாரு இப்போ மரியாதை பேசணும் நினைக்கிறவங்க திகமாயெல்லாம் சொல்லணும். அவ்வளவு பேசணும். இப்போ நீ அவளுக்கு தான் பேவரா பேசிட்டு இருக்கல. என்ன வரணும் உன்னோட வைஃப் கிட்டயே ஆம்படி உன்னோட ஹஸ்பண்டுக்கு அது அப்படியே சொல்றேன். என்னடி நீ பண்ணு கோவமா ஒரு பொண்ணாட்டி கிட்ட வந்து உங்க ஹஸ்பண்ட் எல்லாமே சொல்றேன். கோவத்துக்கு சொல்றதா? ஒழுங்கா போய் வாய். இவங்க 2 பேத்துக்கும் இப்போ வந்துட்டு ஆடியோ வந்துட்டு லீக் ஆகிருக்குது. இந்த ஆடியோ வந்துட்டு உண்மையாக பொய்யாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு இந்த ஆடியோ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு உண்மை இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வேற ஒரு கான்செப்டோட போகிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் அர்ணவுக்கும் அன்சிதாவுக்கும் என்ன தான் நடந்துச்சு, ஆனால் வரதுக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்க. ஒருவேளை எனக்கு கேமு சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி இப்படி இருக்காங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம லைவ் அப்டேட்லாம் உடனே வந்துடும். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உடனே பார்த்துடலாம். டாட்டா பாய்.